ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வருஷம் 7 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரேகைகள் மாறும். ஜோதிட கலை மாதிரி உங்களுக்கு வந்து மிக துல்லியமா அதுல எல்லாத்தையுமே கணிக்க முடியும். எதுவுமே இல்ல, என்னத்துக்கு பிறக்கிறேன், என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டங்கள் கேள்விகளுக்கெல்லாம் நீ தான் விடை கண்டுபிடிக்கும். எப்படின்னா இந்த சொபிஸ்டிகேஷன் வர 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 மனுஷனுக்கு சுத்தமா மெமரி இல்லாம போயிடுச்சு. எல்லாத்துக்குமே இப்போ வந்து எனக்கு ஒரு 35 வயசு, என் செல்போனை பிடிக்கிட்டு நான் முடிச்சு இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது, என் நம்பரே எனக்கு தெரியாது. வணக்கம் நேயர்களே, டாக்டர் சிக்கி நந்தகோபால் அவருடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் நிறைய அன்புடன் வரவேற்கிறேன். எஸ், இந்த அஸ்ட்ராலஜி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல. இன்றைக்கி அஸ்ட்ராலஜி தவிர வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதோட விளக்கங்கள் கண்டிப்பாக எனக்கும் தேவை. நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. வணக்கம் சார். சார், நீங்கள் அஸ்ட்ராலஜி பற்றி சொல்லிட்டீங்க, கர்மா பற்றி சொல்லிட்டீங்க, தோஷம் பற்றி சொல்லிட்டீங்க, ஃபைன். இப்போ இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டடாகவே நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி தான் சார் இருக்குது. அதில் நான் ஒவ்வொன்றா வந்து கேட்க போகிறேன் சார் உங்ககிட்ட. பாமிஸ்ட்ரி, ஆமாம் சார், கைரேகை, அதை பார்த்து வந்து ஜாதகம் சொல்கிறாங்க, அதை பார்த்து ஜோசியம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒவ்வொரு விஷயமா உங்ககிட்ட கேட்க போகிறேன் சார். ஃபஸ்ட்டு இதை பற்றி சொல்லுங்கள் சார் எனக்கு. கைரேகை வந்து முற்றிலும் உண்மையான ஒரு தகவலை அளிக்கக்கூடிய விவரங்கள் இங்கே இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதோட இம்ப்ரெஷன் எடுப்பாங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லலாம் அந்த இம்ப்ரெஷன் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் கூட ஆதார் கார்டுலாம் கூட எடுத்துப்பாங்க. ஆமாம், அந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கும். இந்த உலகத்தில் வாழ 800 கோடி மக்களுக்கும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் சார். ஒருத்தர் தான் உன்னோட மேட்ச் ஆகும் சார். என்னோட கைரேகை அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லட்டுமா சார்? இந்த உள்ளங்கையில் ரேகை போகுதே. இல்லை நான் உங்களுக்கு வரேன். சரி, ஓகே. இந்த இம்ப்ரெஷன் ஸோ உங்களுக்கு வந்து கையில் வந்து 2 கையிலையும் ரேகை இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பெரிய கலை. இது வந்து ஒரு 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 பிரான்ச்சுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு தனியான கலை. இப்போ அந்த காலத்தில் நிபுணர்கள்லாம் இருந்தாங்க, பெரிய நிபுணர்கள்லாம் இருந்தாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம், ஓகே, எனக்கு தெரியல. ஓகே. என்னுடைய ஒரே ஒரு தலைமுடி மட்டும் எடுத்து ஒரு கவரில் போட்டு கொடுத்து அமிச்சா போதும், என் ஜாதகத்தை எழுதிடுவோம். ஜாதகம் எழுதிடுவாங்க, ஜாதகமே எழுதிடுவாங்க, கம்ப்ளீட்டாக எழுதி கொடுத்துருவோம். ஒரு முடி கொடுத்தோம். இவ்வளோ பெரிய கலைஞர்கள் தான் இருந்தாங்க. ஒரே ஒரு தலைமுடி. நான் யாருன்னே, அதாவது அவர் வந்து எங்கேயோ ஸ்ரீகாக்குளம் ஆந்திராவில் இருக்காருமா. சரி, உனக்கு அவரை தெரியும், நீ என்னை பற்றிலாம் சொல்ல வேணா தேவையில்லை. என் முடி ஒன்று எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுக்குறாரு, எழுதிடுவாங்க. நான் பெயிண்டிங் வரைஞ்சி தான் சார் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இன்னும் இருக்காங்க, நிபுணர்கள் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. கைரேகை பற்றி உங்களுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்குது, ஆனால் ஜென்ரலாக பார்க்க முடியும். ஓகே, மெயினாக வந்து கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸு ரிவீல் பண்ணலாம். பாமிஸ்ட்ரியா சார்? ஆமாம், பாஸ்ட்டை ரிவீல் பண்ணலாம். ஓகே, ஃப்யூச்சரை ரிவீல் பண்ணாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 7 வருஷம் 7 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரேகைகள் மாறும் சார். நிறைய புது ரேகைகள் வரும், பழைய ரேகைகள் காணாமல் போகும். அந்த மெயினாக ஒரு 3 ரேகை இருக்குல்ல, அது அப்படியே ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும். அது வந்து லைஃப் லைன் மாதிரி. ஆனால் நிறைய குட்டி ரேகைகள் மறையும், புதுசு தோன்றும். இல்லையா ஆயுள் ரேகை கூட சொல்ல முடியுமா சார்? ஆயுள் ரேகை நீங்கள் வந்து சின்ன வயசில் நல்லா இருக்கும், அகால மரணம் எழுத போகிறீங்கன்னா ஆயுள் ரேகை திடீர்னு பார்த்தீங்கன்னா கட்டாயிருக்கும். சார் என்ன சார் சொல்கிறீங்க? கட்டாயிருக்குமா நடுவில்? அது வரைக்கும் கட்டாயிருக்காது. கட்டாயே திருப்பியும் கண்டினியூ ஆச்சுன்னா? கட்டாயிடுச்சுன்னா நீங்கள் அதுதான் போர்டிங் பாஸ் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி. ஓகே, அவங்களோட கைரேகை பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள் ரேகை ஒரு இடத்துல வந்து கட்டாயிடும். அன்றைக்கி அந்த சாவுக்கு 1 மாதம் முன்னாடி கட்டாயிருக்காது, அது அப்படியே மாறிடுக்குமா? இதுவும் வந்து ஜோதிட கலை மாதிரி தான். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட் சொல்லலாம். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு சொல்லலாம், உனக்கு எத்தனை குழந்தை சொல்லலாம். புரியுதுங்களா? அதெல்லாம் கூட இந்த கைரேகையில் தெரிஞ்சிடும், தெரிஞ்சுக்கலாம். எத்தனை உனக்கு வந்து ஒரு பொண்டாட்டி ஒரு வப்பாட்டி இருக்குன்னு அது சொல்லிடும் சார். எல்லாம் சொல்லும், எல்லாம் எனக்கு தெரியும். இந்த கைரேகை நிபுணர்கள்லாம் எனக்கு தெரியும். நிறைய புக்ஸ் இருக்குது.
அதுலேயும் நோய் பற்றி எல்லாமே சொல்கிறதுக்கான இது இருக்கு இல்லையா? ஒரு அளவுக்கு இருக்குது. நீ ஜோதிட கலை மாதிரி உங்களுக்கு வந்து மிக துல்லியமாக அதில் எல்லாத்தையுமே கணிக்க முடியும். ஆனால் அதை கணிக்கிறதுக்கு உண்டான மனப்பக்குவம் உள்ள ஒரு ஆள், ஒரு அறிவின் இயக்கம் உள்ளவனாக தான் இருப்பான். ஆனால் அவன் வெளியே சொல்ல மாட்டான். இதே மாதிரி தான் இங்கேயும். ஓகே. இதில் இன்னொரு உண்மையை உனக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ நீ எதையோ ஒன்று தேடி அலையிற, புதையல் ஜாதகத்துக்குள்ளே போனேன், ஜாதகத்தை எடுத்து நான் அலைஞ்சேன், உனக்கு சரியான பதில் யார்கிட்டையுமே கிடைக்கல. ஸோ இப்போ கைநேக நிபுணர்கள்கிட்ட போகிறேன், போய் காட்டுற ஒருத்தர்கிட்டயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தர் இருக்காரு பெங்களூர் பக்கத்தில், அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, நீ அவர்கிட்ட போனீங்கன்னா புட்டு வச்சுருவாருன்னு சொல்கிறாங்க. அங்கே போகிற, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குது, போய் பார்க்குற, காட்டுற கையை, அவர் கண்ணுக்கு உன் கையில் இருக்கிற சில ரேகை தெரியாது, இல்லை புது ரேகை எதனா ஒன்று 2 வந்துடும், அவரை மிஸ்லீட் பண்ணிட்டு போயிடும் சார். ஆமாங்க. ஏன் நான் உனக்கு என்ன சொன்னேன், இயற்கை வந்து அதை போய் நோண்டுற அளவுக்கு உனக்கு வந்து அந்த பவரை கொடுக்காது. என்னைக்கு நீ இயற்கையோட சங்கமம் ஆகுறியோ அன்னைக்கு உனக்கு அந்த பவரை கொடுக்கும். ஆனால் அது மற்றவங்களுக்கு பயன்படாது, உனக்கும் நீ பயன்படுத்திக்க மாட்டேன். அப்புறம் அப்போ எதுக்கு எனக்கு எதுவுமே தேவையற்ற நிலைக்கு போயிட்ட. there is a like, there is a dislike, கரெக்டா? இதெல்லாம் எனக்கு பிடிக்கும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, ஒத்துக்கிறியா? இந்த லைக்குக்கும் டிஸ்லைக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கு பாரு, அங்க நின்றுடுவாங்க. there is no like, there is no dislike, over. அப்புறம் என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே. அப்போ எதுக்கு நான் இந்த உலகத்துல எதுக்கு பிறக்கிறேன்? எதுவுமே இல்லை, என்னத்துக்கு பிறக்கிறேன், என்ன பண்றேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ கஷ்டங்கள். கேள்விகளுக்கெல்லாம் நீ தான் விடை கண்டுபிடிக்கணும். இதுக்கு உனக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது, யாருக்கும் பதில் சொல்லக்கூடிய மனப்பக்குவமும் கிடையாது. நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறகுறேன், இதெல்லாம் என்னது, இவ்வளோ நட்சத்திரம் எதுக்கு? உனக்கு லிமிட்டடாக கொடுத்துருக்குது, இது வரைக்கும் போதும் உனக்கு, அதோட நில்லு. நீ எதுக்கு போய் அதை போய் கேட்டு தெரிஞ்சு இதெல்லாம் எதுக்கு? நல்லா சாப்பிட்டோமா, நல்லா டீ குடிச்சோமா, நல்லா போய் தூங்கணுமா, அது வரைக்கும் சிற்றின்பங்கள், அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போ. பேரின்பங்களை என்ஜாய் பண்ணோம்னா நீ திருப்பியும் பற்றற்ற நிலைக்கு தான் போகணும். சார் ஓகே, இந்த பாமிஸ்ட்ரி பற்றி சொன்னீங்க சார், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நியூமராலஜி கேட்க போகிறேன் சார் நான். அகைன் இது அது ஒரு வியாபாரம் சார். இந்த நியூமராலஜியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சார். இப்போ வந்து என் பேரே எடுத்துக்கலாம் சார், நான் அமிர்தவல்லி நாராயணன். நாராயணன்றது எங்கள் அப்பா பேர். ஸோ அமிர்தவல்லி நாராயணன் அப்படின்றத பாதி பேரில் அமிர்தவல்லி யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சார், இது எனக்கு நடந்த விஷயம், அமிர்தவல்லி நாராயணன் ஏமா போடுற, அமிர்தவல்லி என்னன்னு போடு, அமிர்தவல்லி என்னன்னு ஏமா போடுற, வெறும் அமிர்தவல்லின்னு போடு, அப்புறம் அமிர்தவல்லி என்னன்னு ஏன் போடுற, அமிர்தவல்லி நாராயணன்னே ஃபுல்லாக போடு, சைன் பண்ணும்போது ஏவி அப்படின்னு போடாத, ஃபுல் நேம் போடு. இவ்வளோ கன்ஃபியூஷனா சார்? எது சார், எது நான் நம்புறது, என்ன தான் பண்ணணும்? பேசாமல் என் பேரே ஒன்று யூஸ் பண்ணணுமா இல்லை வேண்டாமா சார்? நீ வந்து நியூமராலஜிக்கு பிறந்திருக்கிறியா? இல்லை இல்லை, நீ எடுத்தது ஒரு மனித பிறவி. நான் போய் யார்கிட்டயும் கேட்கல. இல்லை, நீ பிறந்தது ஒரு மனித பிறவி. ஓகே, மனித வாழ்க்கை வாழற. இந்த வாழ்க்கை ஒரு நாய்ப்பட்ட வாழ்க்கை. இது சரி, காலை எழுந்துக்கணும், ஓடணும், ஓடியாடணும், கான்ஸ்டன்டா நீ வந்து யூ ஆர் இன் தி சர்ச் ஆஃப் மணி ஆல் தி டைம். பொருளாதார வாழ்க்கைக்கே போயிடுத டைம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வாழறதுக்கு முடியல என்னால. என்னுடைய சொந்த விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த காலகட்டம் இப்போ இல்லை சார். அந்த கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஆமா, அந்த கமிட்மெண்ட் எல்லாம் நம்ம பெருசு பண்ண நம்மளோட டைம் எல்லாம் ஆக்குபை ஆயிடுது. இவ்வளோ பணம் இருந்தால் தான் we can roll the month. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ பணம் வேணும். எதுவுமே நீ நிறுத்த முடியாது. ஒரு டெலிஃபோன் பில் கட்டலன்னா அவன் கட் பண்ணிட்டு போயிடுவான், பவர் பில் கட் பண்ணலாம் அவன் கட் பண்ணிட்டு போயிடுவான். எக்ஸாக்ட்லி சார். ஃபீஸ் கட்டலன்னா குழந்தை வீடு, டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, எல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் லைஃப்குள்ள வந்துட்டோம். இதுல நீங்க என்ன திருப்பியும் சுயநலம்ன்ற ஒரு போர்வைக்குள்ள இதெல்லாம் கஷ்டம் வந்த உடனே நியூமராலஜிக்கு போ, நியூமராலஜிக்குள்ள போடு. ஜாதகமே ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்று நியூமராலஜி என்ன பண்ணணும் சார். இன்னொருத்தவங்க சொன்னாங்க சார், ஐஒய் நேமில் வந்து மாற்றிக்கோ, ஐஒய்ன்னு போட்டு, இது என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஓகேவா, ஐஒய்ன்னு போட்டுக்கோ,
உன்னோட பேர்ல, அப்போ உனக்கு பணம் நிறைய சேரும் நீ அப்படின்னு என்ன இங்கிலீஷ் காரியா? நீ தமிழ் தானே? ஆமா. இங்கிலீஷ் போயிட்டேன் நேரா. இல்ல சார். அது நான் உனக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். சரி. ஒரு ஒரு பெண்மணி ம். அவங்களுக்கு வந்து 26 வயசுல கல்யாணம் ஆகுது. ம். 32 வயசுல 27, 28 வயசுல குழந்தை பிறகுது. 32, 33 வயசுல டிவோர்ஸ் ஆயிடுது. ஆ. இப்போ அவங்க வந்து ஒரு 38 வயசுல ஒரு நியூமராலஜிஸ்ட் யாராவது நியூமராலஜியை பத்தி வந்து சொல்றாங்க. சரி. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து நியூமராலஜியில கிங்கு, ம். நீ போவாங்க உன்னுடைய கஷ்டம்லாம் தீரும் அப்படின்னு. ம். ம். அவர் அங்க போன உடனே உன் பேரை நீ இப்படி மாத்திக்கோ, ம். இதை வந்து 48 நாளைக்கு நீ வந்து ஒரு வாட்டி எழுது. ஆமா சார். எல்லாம் எல்லாத்துலயும் சர்டிஃபிகேட்ல பாஸ்போர்ட்ல எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கோ. ஆஃபீஸ்ல எல்லாம் உன் பேரை மாத்து, உன் பேரை மாத்து, இது மாதிரி வச்சுக்கோ, இது மாதிரி எல்லாம் பண்ணா உனக்கு வந்து எல்லாம் நல்ல உன் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த நியூமராலஜிக்கல் இது கொடுக்குறாரு அட்வைஸ். அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க. பிரிஞ்ச கணவன் திரும்பி வந்துருவானா? வந்தான்னா நான் ஒத்துக்கிறேன். இல்லை அந்த ஒரு ஆண்மகன் இருக்காரு, ரொம்ப நேசிக்கிறாரு தன்னுடைய மனைவிய. ஓகே, அந்த அம்மா சொல்லுது நாம் இருவரும் ஈருடல் ஓர் உயிர்னு. அவர் சொல்றாரு நீ இல்லாத எனக்கு இந்த வாழ்க்கையே கிடையாதுன்னு. எப்போ? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. ஓகே, சரி. லவ்மா, பயங்கர லவ். இப்போ நீங்க வரேன், கல்யாணம் ஆயிடுச்சு, 1.5 வருஷத்துல டைவர்ஸ் ஆயிடுது. எந்த நியூமராலஜி இதை தடுக்கும்? ஈருடல் ஓர் உயிர் எங்க போச்சு? பிரிஞ்சிச்ச. இப்போ உயிர் யாருக்கு? உனக்கா எனக்கா? சார் பார், நான் சென்சிபிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லணும். சார் அது இட்ஸ் a feeling சார். லவ் இஸ் a feeling சார். அப்போ வந்து அந்த ஃபீலிங்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து செத்து போயிடுமா? அப்புறம் லவ்னா ஒண்ணுதான்மா, இட் இஸ் ஃபார் எவர். சார் யதார்த்த வாழ்க்கையோட அதை மிக்ஸ் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது குப்பையில போட்டுருவீங்க. போடல சார். அப்படிதானே போட்டீங்க. உங்க ஈருடல் ஒரு உயிர் எங்க போச்சுன்னு கேக்குறேன். இது எந்த நியூமராலஜி திருப்பி எத்தார போகுது? ஈருடல் ஒரு உயிரை பிரிஞ்சிட்டீங்க. சகிப்புத்தன்மை இல்ல சார், அதனால அவங்க வந்து அதெல்லாம் விடுங்க, டாலரன்ஸ் இல்ல, அதெல்லாம் எனக்கு பேச தெரியும். நம்ம இங்க நியூமராலஜிக்குள்ள வருவோம். அப்படி ஒரு லவ் பண்ணாங்க ரெண்டு பேரும். எத்தனை வருஷம்? 6 வருஷம். கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 16 வயசுல இருந்து லவ், 22 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகே, 24 வயசுல டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நியூமராலஜி எங்க வரும்? இங்க ஜோதிடம் எங்க வரும்? கைரேகை எங்க வரும்? அதனால இந்த நிலைகள் மாறுமா? அவங்கள மாதிரி ஒரு 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 அந்யோன்யமான காதலர்களை வந்து இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது. தே ஆர் பியாண்ட் ரோமியோ அண்ட் ஜூலியட் எல்லாம் பேசியிருக்காங்க சமுதாயத்தில். அவங்க ரெண்டு பேரையும் 1.5 வருஷத்துல பிரேக் ஆகி போயிட்டாங்க. இப்போ நான் வந்து நியூமராலஜிக்கு அனுப்புறேன் இவங்க ரெண்டு பேரையும். சரி, ஓகே. அதெல்லாம் பேர்லாம் மாத்தினா ஒன்று சேர்ந்துருவாங்களா? சத்தியமா சேர மாட்டாங்க. சேர்த்து காட்டு பார்க்கலாம். அப்போ உங்க நியூமராலஜி என்னது? சரி, அதுதான் நாங்களும் கேட்குறோம். இந்த பர்மா, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். உனக்கு ஒரு ஒரு கதை சொல்றேன். ஒரு பெரிய ஊர்மா, பக்கத்தில் ஒரு காடு. அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கோயில் இருக்கும். அந்த பக்கம் ஒரு சின்ன லேபர் காலனி. காட்டுக்கு அந்த பக்கம், புரிஞ்சுதுங்களா? புரியுது. ஒரு சின்ன செட்டில்மெண்ட். அங்கே இருக்கிறவங்களாம் அந்த காட்டு பாதை வழியாக வந்து இந்த ஊரில் வேலை செஞ்சுட்டு கூலி வாங்கின்னு போவாங்க. அங்கே ஒரு கொத்தனார் இருந்தார். அவர் கொஞ்ச நாளாக வேலையே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். இந்த ஊரில், பெரிய ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. அதுக்கு வந்தார். சாப்பாடு கிடைக்கும்ல, சரி, அதெல்லாம் சாப்பிட்டு கிளம்பும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததில் ஒரு அம்மா வந்து, கொத்தனாரே எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓடெல்லாம் பிரித்து மாட்டணும், நீ நாளை வரியா? ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. காலையில் வந்துடுறேம்மா, 6-7க்குலாம் வந்துடுறேன் சரி அப்படின்ட்டு. சரி வந்துருங்க. அவன் போயிட்டான். அவன் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு அந்த காட்டுப்பாதை வழியாக வரான். இருட்டில் அந்த கோயில் வழியாக வரான். அந்த கோயில் தாண்டுறான். தாண்டி ஒரு ஒரு 10 அடி வந்திருப்பான். கொத்தனாரே அப்படின்னு கேட்டுது அவன் காதல் குரல். ஆமாம். திரும்பி பார்த்தா யாரையும் காணும். நான் யாரையுமே காணுமேன்ட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் நடந்தோடனே, கொத்தனாரே ஒன்று தான், என்னை நீ பார்க்க முடியாது,
சரி. அப்படின்ச்சு. ம். என்ன சொல்லுங்க, யார் நீங்க? நான் யாருன்னு தெரிய வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. ம். உன்னுடைய வலது கை பக்கம் ம். கரெக்டாக 22 அடி போ ம். காட்டுக்குள்ள. ம். அங்கே ஒரு தேக்கு மரம் இருக்கும். ம். அதுக்கு வடக்கு பக்கம் நீ பள்ளம் உண்டு. ம். உனக்கு ஒரு புதையல் கிடைக்கும் ம். அப்படின்ச்சு. ம். ரொம்ப த்ரில் ஆகிட்டாரு. கரெக்டாக 22 அடி மெஷர் பண்ணி போனால் இருட்டில் தேக்கு மரம் வந்தது. வடக்க நோண்டினா 3 அடி நோண்டினோடனே ஒரு பானை கிடச்சிது. எடுத்து பார்த்தா ஒரு சின்ன பானை, ஃபுல்லாக ஒரு 4 கிலோ உளுந்து சைஸில் கோல்டு. புரிஞ்சுதா? புரியுது. த்ரில் ஆயிட்டான். போதண்டா வாழ்க்கையின் மேல் முடிச்சுடா நமக்கு. அப்போ அந்த அசரி சொல்லிச்சு, இந்த பாரு மொத்தம் உனக்கு கிடையாது, பாதி எடுத்துக்கோ, பாதி வச்சு அதே இடத்துல புதைச்சிருந்துச்சு. இவன் பார்த்தான் 90% எடுத்து மேலே போடுந்த ஒரு வேஷ்டி மாதிரி மேலே போடுங்க, அதில் வச்சு ஒரு மூட்டை கட்டான். 10% மட்டும் வச்சு மூடி உள்ளே வச்சு போச்சிட்டான். பாதி வைக்கல. சரி. இவர் அப்படியே போயிருக்கலாம்ல. சரி, அந்த கூலி எதுக்கு விடுவான்ட்டு வந்துட்டாரு, இடுப்பில் கட்டிக்கினார் இதை. ஓகே, ஒரு 3.5 கிலோ தங்கம் இடுப்பில் கட்டாரு. அந்த வீட்டுக்கு வந்துட்டாரு 6:30 மணிக்கெல்லாம். அந்தம்மா காலைல கஞ்சியெல்லாம் கொடுத்தது குடிச்சிட்டு மேலே ஏறிட்டான். ஓடு பிரித்து மூடணும் வேலை பண்ணியிருந்தான் கொஞ்ச நேரம். இது ரொம்ப பழுவாக இருந்தது பாருங்க. சரி. இதை பிரித்து இந்த ஓடெல்லாம் பிரித்தான் பாருங்க, அந்த பர்லின்லாம் வரும்ல, ஆமாம், அதில் கட்டி தொங்க விட்டான். அவன் பாட்டு வேலை பண்ணியிருந்தான். சரி. ஒரு 11 மணி வாக்கில் அந்த அம்மா பார்த்தது. அது என்ன கொத்தனாரே என்னமோ தொங்குது. அந்த இல்லைம்மா, வர வழியில் உளுந்து கிடச்சிது, சீப்பா வாங்கினேன் ஏதோ சொன்னான், உளுந்து வீட்டுக்கு அப்படின்னா. அப்படியா சொல்லிட்டு அந்த பக்கம்லாம் ஒர்க்கெல்லாம் அப்படி பண்ணினே வந்தான். மத்தியானம் ஆயிடுச்சு, இறங்கி வந்தோடனே அந்த மாதிரி சாப்பாடு போடுது, சாப்பிட்டான். சாப்பிட்டு கொண்டாந்து ரெஸ்ட் எடுத்து இந்த பக்கம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். அந்த மாதிரி நான் படிச்சு போய் உளுந்து ஊற வைக்கணும் இட்லி தோசைக்குன்னு போய் டப்பா தந்து பார்த்தா உளுந்து காணும். சரி, கடையில் போய் வாங்கி வந்துடலான்னு யோசிச்சுது. அப்போது அதை பார்த்துது அந்த மூட்டை தொங்குறத. சரி, அவன் சாயந்தரம் போகும்போது அவனுக்கு நம்ம காசு கொடுக்கலாம், வாங்கி போட்டோம், காசு கேட்குறான்னுட்டு அது ஒரு ஸ்டூல் போட்டு ஏறி இறங்கிடுச்சு. ஏன்னா ரொம்ப பழுவாக இருந்தது. பார்த்தா தங்கம். இவன் அந்த பக்கம் வேலை செஞ்சுக்கலாம், இவன் கவனிக்கல, தெரியல. உடனே என்ன பண்ணிச்சு, அந்த அம்மாவுக்கு ஓடி போய் கடையில் போய் அந்த அளவுக்கு உளுந்த வாங்கி வந்து இந்த தங்கத்தை ஒரு பானையில் கொட்டிக்கின்னு இந்த உளுந்தை போட்டு கட்டி தொங்க விட்டுச்சு. அவன் எடுத்துக்கினான். ஓகேயா? சரி. அவன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தான். கீழே வரதுக்கு முன்னாடி அதை கைட்டினான். கைட்டினா வெயிட்டே இல்லை. ஷாக் ஆகிட்டான். அந்த பொம்பளை இதுக்கு பிரித்து பார்க்கவும் முடியாது, உளுந்துன்னு போய் சொல்லிட்டான். கூலியாக வாங்கிக்கிறான். அந்த பத்த ஓடியாடுறான் அந்த கோயில்கிட்ட. ஓடியாந்து வந்து பிரித்து பார்த்தா உளுந்து. ஐயோ, நம்மளை வந்து இயற்கை இப்படி பழி வாங்கிச்சு. அந்த மாதிரி எடுத்ததுன்னா அவன் யோசிக்கவே இல்லை. புரியுதுங்களா? புரியுது. இது இந்த தங்கம் உளுந்தாயிடுச்சே, இல்ல அந்த மாதிரி எடுத்துருக்குமோ, என்னென்னமோ யோசிக்கிறது. அழுகுறான். அங்கேயே உட்காந்து அழுது நேரான். இப்படி ஆயிடுச்சே என்னுடைய விதி அப்படின்னு. வந்து கைக்கு வந்தது வாய் கட்டாம போயிடுச்சேன்னு அழுகுறான். இருட்டி போகுது. கொத்தனாரே கேக்குது, சொல்லுங்கன்றான். நான் சொன்னேன்ல, பாதி வச்சுட்டு பாதி எடுத்துட்டு போன்னு, கேட்டியா நீ அப்படின்ச்சு. ஐயோ, நான் பண்ணது தப்புன்னு. சரி, அங்க இப்ப எவ்வளவு இருக்குதோ அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போ. 10% தானே வச்சான், அந்த 10% எடுத்துன்னு வீட்டுக்கு போனான். அந்த 90 அப்பதான் அந்த அசரி சொல்லுது, அந்த 90% அந்த லேடிக்கு சேர வேண்டியது, அந்த பெண்மணிக்கு சேர வேண்டியது. அதை பத்திரமா எடுத்து போய் கூத்துட்ட நீ. நான் உனக்கு சொன்னேன் பாதி வச்சுட்டு பாதி எடுத்துன்னு போன்னு. எக்ஸாக்ட்லி. நீ வந்து இக்னோர் பண்ண, என்ன கேட்கல, அதனால உனக்கு 10% தான் கிடைச்சது. இப்போ இந்த கதையிலேருந்து நீ என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும்? இந்த கதையிலேருந்து உன்னுடைய ஜோதிட கலை, அந்த ஆருடம், கைரேகை, அப்புறம் என்னது நியூமராலஜி, எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்க. டாரோ ட்ரேடிங்னு ஒன்று இருக்குல்ல சார்? டாரோ ட்ரேடிங்கு அது
அதுவும் இதே தான். ஆன்லைன்லலாம் வருது சார், ஃப்ரீ ஆன்லைன் ஆமாம், ஆன்லைனில் எல்லாம் பண்ணிடுவீங்க, வீடியோ கேம் ஆடுற மாதிரி கம்ப்ளீட்டாக. அது ஒன்று தான் பாக்கி, அது ஒன்று தான் விட்டு வச்சுருந்தீங்க, இப்போ அதையும் எடுத்துன்னு வந்துட்டீங்க. முதல்ல சாஃப்ட்வேர் எடுத்துன்னு வந்தாங்க 80s. அதில் போட்டாலே உங்களுக்கு ஜாதகம் வந்துடும், ஃபுல்லாக சாஃப்ட்வேர் பண்ணாங்க. அந்த கால்குலேஷன் அப்படியே எடுத்துன்னு வந்தாங்க. அதில் கொஞ்சம் எரர் வரும், சின்ன சின்ன எரர்லாம் வரும், கையில் கணிக்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி வராது. இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்துன்னு வந்துட்டீங்க. இதெல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டேரட் ரீடிங்கா சார்? என்ன படிப்பீங்க எனக்கு சொல்லி பார்க்கலாம். அந்த கார்டு வந்து இந்த கிளி ஜோசியம் மாதிரி தானே சார்? அது என்ன கார்டு காட்டுதோ அந்த கார்டு வந்து என்னோட ஃப்யூச்சரை வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணும்ல சார். எனக்கு வேலை இல்லை எது வாட் எவர் இட் இஸ், வேலையோ கல்யாணமோ குழந்தையோ எல்லாமே இப்போ அதுதானே சார் இம்பார்ட்டன்ட்டு. பர்சனல் வேர்ல்ட் கப் ஃபுட்பால் நடக்கும்போது இந்த அனிமல்ஸ் வச்சு பெட்டிங் பண்ணுவாங்க, எந்த நாடு ஜெயிக்கணும் அந்த மாதிரியா? கார்டு வந்து உங்களை டிசைட் பண்ணிடும், ஆன்லைனில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. அவ்வளோ கேவலமாக்கிட்டீங்க இயற்கையை. அவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு சக்தியை ஒரு சின்ன கம்ப்யூட்டருக்குள்ளே எடுத்துன்னு வந்துட்டீங்க நீங்கள். சரி, இந்த உலகமே இப்போ அந்த ஒரு சின்ன கம்ப்யூட்டரில் இருக்குது, இல்லை கையில் இருக்கிற மொபைலில் தானே இருக்குது. அது நீங்கள் கேவலமாக பேசல, அது நீங்கள் கேவலமாக நினைக்கல சார். அது அதில் தானே சீரழிஞ்சு போயிட்டோம். இப்போ எப்படின்னா இந்த சொஃபிஸ்டிகேஷன் வர 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 மனுஷனுக்கு சுத்தமாக மெமரி இல்லாமல் போயிடுச்சு எல்லாத்துக்குமே. இப்போ வந்து எனக்கு ஒரு 35 வயசு, என் செல்போனை பிடிக்கிட்டு முடிஞ்சிச்சு அந்த கதை. எனக்கு எதுவுமே தெரியாது, என் நம்பரே எனக்கு தெரியாது. சஹரா பாலைவனத்தில் விட்ட மாதிரி நான். இதில் நீங்கள் கார்டு வேறு எடுத்துகிட்டு வந்து ஆன்லைன் ரம்மியா? ஆன்லைன் ரம்மி மாதிரி, ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் செஸ்ஸு, ஆன்லைன் சூதாட்டங்கள் அப்படி தானே வருது. அதில் இதுவும் ஒன்று. அந்த கார்டு ஒன்று சொல்லிடும் எல்லாத்தையும். நாங்கள் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சின்ன பசங்களாம், நாங்கள் 17-18 வயசுலலாம், அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன அது ஒன்றுமே கிடையாது. டெலிவிஷனே ஒரே ஒரு தூர்தர்ஷன் சேனல் மட்டும் இருக்கும். தியேட்டருக்கு போனால் அப்படியே ஒரு வெயிங் மிஷின் இருக்கும் தெரியுமா, ஏறி நின்று கார்டில் பின்னால் ஃபார்ச்சூன் போட்டுருக்கும். ஆமாம் சார், ஆமாம் ஆமாம் சார். அது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு. ஆமாம், பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது இப்போ ஜஸ்ட் டு மேக் யூ ஹாப்பி. அதில் எதனா ஒன்று கிறுக்கி முறுக்கின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, முடிஞ்சது உங்க கதை. எல்லாமே அப்படி தானே சார்? யூ வில் கெட் அப்செட். சரி, டேரட் ரீடிங் ஓகே. கிறிஸ்டல் கேசிங் அப்படின்னா அது என்னது கிறிஸ்டல்? இப்போல்லாம் அது எவ்வளோ இது சார், அந்த கல்லில் வச்சு இது பண்ணுறது, வைரக்கல், அப்புறம் வந்து ஜெமாலஜின்றது. சரி, டேரெக்டாக அப்படி கூட இல்லை சார். சரி ஓகே சார், ஜெமாலஜினே வச்சுப்போம், அது ஒரு தனி சாப்டராக வச்சுக்கலாம் சார். அப்போது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ அது செம்மையாக இருக்குது. இப்போ அந்த கொஸ்டின் நான் இப்போ அதுக்கு போகல. நான் பாம் ரீடிங் சொல்லிவிட்டு எனக்கு அப்புறம் வேணால் ஜெமாலஜி சொல்லுங்கள். பாம் ரீடிங் தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஃபேஸ் ரீடிங் சார், சாரி. ஃபேஸ் ரீடிங் வந்து சாமந்திரிகா லட்சணம்னு பேர். அது வடமொழியிலும் இருக்குது. நம்ம ஒரு மனிதனின் முகத்தை பார்த்து எல்லாமே சொல்லிடுவாங்க. காதின் அமைப்பு, கண்கள், உருவம், நெத்தி, மூக்கு, வாய், இதழ்கள் எல்லாத்தையும் வச்சு சொல்லிடுவாங்க. பல்லின் அமைப்பு எல்லாத்தையும் வச்சு உன்னை அக்கு வேற அணி வேற பிரித்து சொல்லுவாங்க. அதில் வந்து கேரக்டரிஸ்டிக் ட்ரைட் மட்டும்தான் சொல்ல முடியும் திருப்பியும் ஃபேஸ் ரீடிங்லேயே. நீ இப்படி இருப்ப, நீ அப்படி இருப்ப, உனக்கு சிறந்த குணங்கள் உண்டு, தர்மவானா இருப்பேன், தானம் பண்ணுவேன், நல்ல மனைவி மக்கள் அமையும், அந்த மாதிரிலாம். ஓகே, ஜென்ரலாக சொல்கிறது அதெல்லாம் ஃபேஸ் ரீடிங். அவ்வளோதான். அது கரெக்டாக இருக்கும். ஆனால் கரெக்டாக இருக்கும். உன்னுடைய கேரக்டரிஸ்டிக் ட்ரைட்லாம் கரெக்டாக சொல்லுவோம். இந்த கையில் எங்கே காமிச்சாலே க்ளீனாக சொல்லுவாங்க. அந்த பாஸ்ட் ஓரளவுக்கு சொல்லுவாங்க. ஓகே. ஃபியூச்சர் சொல்ல முடியாது. யாராலையுமே இப்போ ஃபியூச்சர் சொல்லவே முடியாது. இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். பாஸ்ட் வந்து உனக்கு முடிஞ்சு போகுது இல்லை, அதனால அதை ஓரளவுக்கு கணிப்பாங்க. சரி, ஃபியூச்சரை வந்து கணிக்க விடாது உனக்கு இயற்கை, அது இடம் கொடுக்காது. இப்போ இந்த ஜெமாலஜின்றது வந்து இல்லை, இந்த கல் போடுங்க, நவகிரக கல், இந்த தோஷம் நிவர்த்தி ஆகும், நாகதோஷம் நிவர்த்தி ஆகும், செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகும், பிஸ்னஸ் வளரும், இந்த கல் இந்த கையில் போட்டுக்கோங்க, இல்லை நவகிரக கல்லை கையில் போட்டுக்கோங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய விஷயங்கள் வருது சார். இந்த கிறிஸ்டல் கேசிங், இந்த ஜெமாலஜி, அது என்ன சார்? அது இது நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம்.
அடுத்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நமக்கு சுவாரஸ்யமாக இருக்க போகுதுன்றதை நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வேறு செக்மெண்ட்டில் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அமிர்தா. எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.